இது டொயோட்டா டுண்ட்ரா 3UR இன்ஜினு. இதில் வந்து ரைட் சைடு ஹெட்டு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த அலன் கீ 10 நம்பர் அலன் கீ இது. இந்த அலன் கீயில் ஃபஸ்ட்டு இந்த 10 போல்ட்டும் பார்த்திங்கன்னா 36 வந்து நியூட்டன் மீட்டர் எண்ணம் டைட் பண்ணணும். அடுத்து ரெண்டுமே ஃபஸ்ட்டு 90 எப்போவுமே ஒயிட் மார்க்கை வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் எந்த போல்டு டைட் பண்ணிருக்கீங்க டைட் பண்ணலான்னு தெரியணுங்கிறதுக்காக தான் ஒயிட் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணுறது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கிட்டு நீங்கள் மார்க் வைக்கணும் 90 டிகிரி. அப்போ வந்து ஒரே டயத்தில் 90 டிகிரி அடிக்கக்கூடாது, 180 அடிக்கக்கூடாது. 90 அடித்து அதுக்கப்புறம் ஒரு 90 அடிச்சிங்கன்னா தான் சிலப்போ என்ன ஆகுனா இது பிளாஸ்டிக் ரீஜன் போல்டு. இந்த போல்டு வந்து பிளாஸ்டிக் ரீஜன் போல்டு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வச்சு அந்த ப்ரெஷர் இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு கட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஈவனாக எல்லா போல்டும் 90 டிகிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் இன்னொரு 90 அடிக்கணும், 180 அடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மார்க் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக தெரியும். எல்லாமே ஒயிட் மார்க்கர் பாருங்கள், எல்லாம் ஈவனாக தெரியும். அப்போது உங்கள் ஒர்க்கு பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு, கரெக்டாக மாட்டிட்டோம், அடிச்சிட்டோம், டைட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க 2 போல்டு பார்த்திங்கன்னா 12 நம்பரு 21 நியூட்டன் மீட்டர் ரெண்டுமே. இது லென்த்து கொஞ்சம் கூட இருக்கும், இது லென்த்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இருந்தாலும் ரெண்டுமே வந்து 21 நியூட்டன் மீட்டர் டார்க் அடிக்கணும். இதை நான் இப்போ ஃபிட் பண்ணியிருக்க வந்து ரைட் சைடு. இன்னும் வந்து லெஃப்ட் சைடு பேலன்ஸ் இருக்குது. அது மேபி டுமாரோ, நான் இப்போ டைம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, டுமாரோ மேபி நான் அது ஸ்டார்ட் பண்ணுவேன்.